சமீப நாட்களாக அதிக அளவிலான திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி இறக்கும் சம்பவம் எதை குறிக்கிறது? கடற்கரைகளில் தென்பட ஆரம்பித்து உள்ள இந்த டூம்ஸ்டே மீன்களை பார்த்து பொதுமக்கள் பயப்படும் காரணம் என்ன? வெளிச்சம் கூட இல்லாத ஆழமான பகுதிகளில் வசிக்கும் மீன்கள் எதற்காக கடலின் மேற்பரப்பை நோக்கி செல்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். பூமியின் 71% பகுதி கடலால் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பாக்கி 29% தான் நிலத்தால் ஆனது. குறிப்பாக பூமி வெப்பமயமாகுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால பூமி காலநிலை மாற்றத்தை எதிர்நோக்கி போராடி வருது. இதன் ஒரு பகுதியாகத்தான் நிலம், காற்று உள்ளிட்டவைகள் மாசடைந்து பூமியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுன்னே சொல்லலாம். சரி, நிலத்துலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ கடல்லையும் புது புது பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. கடல்ல நம்ம தூக்கி போடுற குப்பைகள் எந்த அளவுக்கு கடல் உயிரினங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்களே பல செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதன் ஒரு பகுதியாகத்தான் கடற்கரைகள்ல சமீப நாட்களா வழக்கத்துக்கு மாறா நடந்த 3 சம்பவங்களை பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவோட டாஸ்மானியா கடற்கரையில 150க்கும் மேற்பட்ட ஃபால்ஸ் கில்லர் வகை திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியிருக்கு. இந்த வகையான திமிங்கலங்கள் கடலோட 3330 அடி ஆழம் வரை சென்று அப்பப்ப மூச்சு விடுறதுக்காக மட்டும் கடலோர மேற்பரப்புக்கு வர்றதா சொல்லப்படுது. ஆனா கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக 150க்கும் மேற்பட்ட ஃபால்ஸ் கில்லர் வகை திமிங்கலங்கள் இறந்த நிலையிலும் உயிருக்கு போராடிய நிலையிலும் கரை ஒதுங்கியிருக்கு. இதை பார்த்த ஆஸ்திரேலிய அரசு மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் உயிரோடு இருக்கிற திமிங்கலங்களை காப்பாற்ற எவ்வளவோ நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. ஆனா ஒன்றுமே பலனளிக்காத சூழ்நிலையில மொத்த திமிங்கலங்களையும் கருணை கொலை செய்ய முடிவு செஞ்சாங்க. சுமார் 150க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கருணை கொலை செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும். திமிங்கலங்கள் கரை ஒதுங்க காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு செய்திகள் வெளியானாலும் இன்னும் உண்மையான அதிகாரப்பூர்வமான காரணம் கண்டறியப்படவில்லை என்றுதான் சொல்லணும். மேலும் இதற்கான காரணங்கள் மற்றும் ஆராய்ச்சிகள் தீவிரமா நடைபெற்று வருது. சரி, இது ஒரு புறம் இருக்க, மெக்சிகோ நாட்டுல இந்த டூம்ஸ்டே வகை எனப்படும் அரிய வகையான மீன்கள் கடற்கரைகள்ல அதிக அளவு தென்பட்டு உள்ளது. இந்த மீன் கரை ஒதுங்கிறத பார்த்து அந்த நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் அச்சம் தெரிவிக்கிறாங்க. இந்த டூம்ஸ்டே வகை மீன்கள் கரை ஒதுங்கினா இயற்கை பேரழிவுகள் உள்ளிட்ட பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படும்னு பரவலா நம்பப்படுது. இது குறித்த சில புராண கதைகளும் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதுக்கு முன்னாடி இவ்வகையான மீன்கள் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கரை ஒதுங்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆம், 2011ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டு கடற்கரைகள்ல அதிக அளவு இந்த மீன் கரை ஒதுங்கி இருக்கு. குறிப்பாக ஜப்பான்ல 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் நம்மள பலருக்கும் ஞாபகத்திற்கு வரும். அந்த நிலநடுக்கத்துக்கு சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் இந்த மீன் ஆங்காங்கே தென்பட்டதாக சொல்லப்படுது. இதன் காரணமாகவே மெக்சிகோவில் இந்த டூம்ஸ்டே வகை மீன்களை பார்த்து நிறைய பேர் அச்சம் தெரிவிக்கிறதா பரவலான கருத்து முன்வைக்கப்படுது. மூன்றாவதாக இந்த ஆங்கிலர் ஃபிஷ் தண்ணீருக்கு மேற்பரப்புல தென்பட்ட சம்பவம். இது தொடர்பாக சில காட்சிகள் சோசியல் மீடியாவில் மிக வேகமா பரவிட்டு வருது. சரி, அங்க உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஸ்பெயின் நாட்டின் டெர்னிஃபயர் கடற்கரையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுல புகைப்பட கலைஞர் டேவிட் ஜோரோ என்பவர் கடலுக்கு அடியில புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது அங்க ஒரு வித்தியாசமான ஒரு மீன் ஆழத்துல இருந்து கடலின் மேற்பரப்புக்கு வர்றதை நோட்டீஸ் பண்றாரு. அதை ஒரு வீடியோவாகவும் பதிவு செய்யறாரு. அந்த மீன் தான் ஆங்கிலர் ஃபிஷ். ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தவங்களுக்கு இந்த மீனை ஈஸியா ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். குறிப்பாக இந்த ஆங்கிலர் ஃபிஷ் ஆனது கடல் மட்டத்துல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் ஆழத்துல வசிக்கக்கூடியது. வெளிச்சமே இல்லாத பகுதிகளில் தான் இந்த மீன்கள் அதிக அளவு வசிக்கும். ஆனா வரலாற்றின் முதல் முறையாக இந்த ஆங்கிலர் ஃபிஷ் கடலோர மேற்பரப்புக்கு வந்து காட்சி அளிக்குது. இது குறித்த காட்சிகள் இணையத்தில் மிக வேகமா பரவிட்டு வர நிலையில சூரிய வெளிச்சத்தை கண்ட உடனேயே 2 மணி நேரத்துல இந்த மீன் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் உடலை வச்சு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில கடலின் ஆழத்துல வசிக்க வேண்டிய இந்த மீன் எதற்காக கடலின் மேற்பரப்புக்கு வர வேண்டும் என பல்வேறு தரப்பினர் பல்வேறு வகையான விமர்சனங்களை முன்வச்சு வராங்க. குறிப்பாக இயற்கை வடிவமைத்தபடி அந்தந்த உயிரினங்கள் அந்தந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் எனவும், காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாகுதல் உள்ளிட்ட காரணங்களால் தற்பொழுது கடலிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டதாக பரவலான கருத்து முன்வைக்கப்படுகிறது.